நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்லிக் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேன்சிலாம் இல்ல. ஒரு சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வீட்ல இருக்கிற கார்லிக்கு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் சோய் சாஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு எப்படி வந்து கார்லிக் சிக்கன் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லைட்டா ஒரு கோட்டிங் மட்டும் வந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் சூடான உடனே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓ, சரிப்பா. இதுதானே எங்கே காணும்? சிக்கன் வந்து ஒரு 80 to 90% வெந்தால் போதும். அது வந்து ஒரு 5 to 6, 7 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால திருப்பி போட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த சிக்கனோட கோட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வெந்த அப்புறமா அது வந்து தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. பட் அந்த ஆயில்லாம் வந்து பேன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் சிக்கன் மட்டும் எடுத்து வெளியே தனியாக வச்சிருங்க.
நெக்ஸ்ட்டு சிக்கன் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்க ஆயிலோட சேர்த்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 1/2 பூண்டு வந்து நான் வந்து இடிச்சு வச்சுருக்கேன் தோல்லாம் எடுத்துட்டு. அத வந்து போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த கார்லிக் வந்து நல்ல மணம் வரணும். கொஞ்சம் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆன மாரி வந்து ரொம்ப கருக்கிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் வெந்த உடனே அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒய்ஃப் வந்து வீட்டில் எப்பயுமே அரைச்சி வச்சுருவாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. எப்பயுமே வீக்லி வந்து அரைச்சி வச்சுருவோம் நாங்கள் இந்த மாதிரி பெரிய பவுலில். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க அது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த நம்ம போட்டிருந்த கார்லிக் எல்லாமே சேர்த்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி கொஞ்சம் டோஸ்ட் ஆன மாதிரி ஆன உடனே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்லிக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ வந்து வாசம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கார்லிக்கும் சிக்கனும் கலந்த ஒரு வாசம். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து சோய் சாஸ் ஊற்ற போகிறோம். அதுலேயுமே கொஞ்சம் வந்து சால்ட் இருக்கும். ஸோ வந்து ஹாஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் பக்கம் வந்து மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலாலாம் நான் மிக்ஸ் ஆன போகலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 கிராம்ஸ் பக்கம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா சாஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து கொரியாண்டர் மட்டும் ஸ்டாப் பண்ணி நல்லாயிருக்கும் வாசம். வீட்டில் வந்து சிக்கன் லிவர் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் சாப்பிடுவேன். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே பேனில் வந்து சிக்கன் லிவரை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்லிப் பண்ண சிக்கனை வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் 10 பீசஸ் வர அளவுக்கு எடுத்து வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. லிவர் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வேகிற வரைக்கும். லிவர் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டெண்டராக இருக்குது. டொமேட்டோ சாஸ்லேருந்து இந்த ஸ்வீட்னஸும் அந்த சோய் சாஸ்லேருந்து டேங்கினஸும் செம்மையாக இருக்குது. செம்ம ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இருந்துட்டு. ஜிஞ்சரோட வாசம், கார்லிக்கோட வாசம் செம்மையாக இருக்குது. கார்லிக் டோஸ்டான கார்லிக்லாம் செம்மையாக, அந்த பைட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.